ஒரு அடர்ந்த காட்டுல சிங்கம் பசியோட இரையை தேடி நடந்து போயிட்டு இருக்கு. சிறிது தூரத்துல ஒரு மான் மரத்துக்கு அடியில படுத்திருக்கிறத இந்த சிங்கம் கவனிக்குது. அந்த மானை பார்த்த உடனேயே இந்த சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல இரை கிடைச்சது, நல்ல வேட்டை தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுது. அந்த மானோட அருகில போனோன்னு தான் அந்த சிங்கத்துக்கு தெரியுது, அந்த மான் மிகுந்த காயங்களால வலியோட படுத்திருக்கிறதுன்னு. இந்த சிங்கத்துக்கு ஒரே குழப்பம். இந்த மானை வேட்டையாடலாமா இல்ல விட்டுறலாமா அப்படின்னு. காயமடைந்த மான் வலியோட படுத்திருக்கிறத பார்த்தோன்னே இந்த சிங்கம் மான வேட்டையாடாம அங்கிருந்து அமைதியா போயிடுது. சிங்கம் தன்னை வேட்டையாடலைங்கவும் மான் அந்த சிங்கத்தை பார்த்து நன்றியோட தலையசைக்குது. நாட்கள் செல்ல செல்ல அந்த மானோட காயம் முழுவதுமா குணமாகுது. ஒரு நாள் சிங்கம் வேட்டையாளர்கள் வச்ச விலையில சிக்கிக்குது. அங்க வர்ற மான் அந்த சிங்கத்தை காப்பாத்த நினைக்குது. அப்ப அந்த வேட்டையாளர்களை கவர்ந்து அவர்களை வேறு வழியில அழைத்து சிங்கத்தை தப்பிக்க வைக்குது. இப்ப சிங்கமும் மானும் ஒருவரை ஒருவர் பார்த்து அமைதியா நிக்கிறாங்க. இந்த கதை நமக்கு சொல்ல வரும் பாடம், நாம செய்யும் உதவியோ இல்ல இரக்கமோ கண்டிப்பா ஒரு நாள் நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிறது தான்.